இன்று என்னுடைய தகப்பனாருடைய ஒரு வருட பூர்த்தி, ஒரு வருட நினைவு நாள். என்னுடைய தகப்பனார் இன்று இந்த உலகத்திலே இல்லை. இப்படியாக கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அவர் ஆண்டவருக்குள்ளே இளைப்பாறுகிறார். அந்த பரம சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அப்படியாக இன்று என்னுடைய தகப்பனாரை குறித்து அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை இப்படியாக பெருகச் செய்யும். எனக்குள்ளே மட்டுமல்ல, என்னுடைய உறவினர்களுடைய உள்ளத்திலும் விசுவாசத்தை பெருகச் செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக, ஆண்டவர் மீது ஒரு விசுவாசத்தை பெருகச் செய்கிற செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய தகப்பனாரிடத்திலே நான் சிறு வயது முதல் அவர் மரிக்கும் வரையிலே கண்ட அந்த நல்ல விடயங்களை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அதிலே ஒன்று, என்னுடைய தகப்பனாரிடத்திலே பயமில்லை. என்னுடைய தகப்பனாருக்கு எதை குறித்தும் பயமில்லை, யாருக்கும் பயமில்லை. அப்படியான ஒரு உள்ளம் கொண்டவர், பயப்பட மாட்டார். அவர் வாலிபனாக இருந்தார், நான் சிறுவனாக இருந்தேன். அப்படியாக அவரை கவனித்த வேளையிலே அவரிடத்திலே பயம் என்பது இல்லை. பிரியமானவர்களே, எப்படி என்னால் சொல்ல முடியும் என்றால், இலங்கை தேசத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்திலே, அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்திலே சில சமயங்களிலே வெளியிலே ஆக்களை சுட்டு விடுவார்கள், ஜனங்கள் இறந்து விடுவார்கள், கைது செய்து கொண்டு போயிடுவார்கள். அப்படியான காலத்திலே, அப்படியான சம்பவங்கள் நடந்த வேளைகளிலே என்னுடைய தகப்பனார் வெளியிலே செல்வார். அவருக்கு அலுவல் இருக்கும். அந்த அலுவல்களை பார்க்க வெளியிலே செல்லுகின்ற வேளையிலே என்னுடைய தாயார் மற்றும் என்னுடைய உறவினர்கள், ஊரார் மற்றும் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், இப்படியாக நிலைமை மோசமாக இருக்கிறது, அங்கே பிடித்து சுடுகிறார்கள், கைது செய்து கொண்டு போகிறார்கள், நீங்கள் வெளியிலே போக வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு ஒரு பயமும் இல்லை, அப்படி என்று எனக்கு ஒன்று நடக்காதுன்ட்டு அவர் வெளியிலே போவார். அதே போல் அங்கே யாருக்கு என்ன ஆபத்து நடந்தாலும் இவர் ஒரு ஆபத்தும் இல்லாமல் இப்படியாக சென்று தன்னுடைய வேலைகளை செய்துவிட்டு திரும்பி வருவார். அப்படி நடக்கின்ற வேளையிலே எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது ஆண்டவரை நான் அறிந்ததற்கு பின்பதாகத்தான் நான் இன்று யோசிக்கிறேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவதூதர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வலது பக்கம் இடது பக்கம் அவர்கள் பாதுகாப்பாயிருந்து பாதுகாத்து நடத்துகிறார்கள் என்று சொல்லி இப்படியாக வசனம் சொல்லுகிறது. அந்தபடி என்னுடைய தகப்பனாரையும் தேவதூதர்களை அனுப்பி தேவன் காத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் நிமித்தமாகத்தான் அவரிடத்திலே பயமில்லை என்று நான் கண்டுகொண்டேன். பிரியமானவர்களை, இன்று நான் அதை பற்றி சிந்தித்து அறிந்து கொண்டேன். இன்னும் ஒரு காரியம், எங்களுடைய ஊரிலே ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கிறது. எங்களுடைய ஊரில் 2 பிரிவாக ஜனங்கள் பிரிந்து ஊர் சண்டை என்று நடக்கிறது. அப்படியாக பெரிய ஒரு சண்டை. அந்த இடத்திலே என்னை குறித்து இல்லாத ஒரு பழியை சொல்லி எனக்கு அடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குழு, ஊரில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் ஒருவருடைய தலைமையிலே என்னை அடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே நிற்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் இதை கேள்விப்படுகிறார். எனக்கு அடிப்பதற்கு அந்த இடத்திலே நிற்கிறார்கள் என்று என்னுடைய தகப்பனாருக்கு தெரியும் நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று சொல்லி. அவர்கள் நான் ஒரு தவறு செய்தேன் என்று சொன்ன அந்த நாள் நேரம் நான் அந்த இடத்திலே இல்லை. என்னுடைய தகப்பனார் அறியக்கூடிய ஒரு இடத்திலே, அந்த நேரத்திலே, அந்த நாளிலே, அந்த நாள் முழுக்க நான் அந்த இடத்திலே இருந்தேன் என்பது என்னுடைய தகப்பனாருக்கு தெரியும். அதன் நிமித்தமாக என்னுடைய தகப்பனார் நினைத்தார், இப்படியாக என்னுடைய பிள்ளை மீது இல்லாத பழிகளை சொல்லி அடிப்பதற்கு நிற்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய வீட்டிலிருந்து, என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலிருந்து என்னுடைய அம்மம்மா வீட்டுக்கு, ஏனென்றால் அம்மம்மா வீட்டிலே தான் நான் நிற்கிறேன். அங்கே நிற்கிற வேளையிலே என்னுடைய தகப்பனார் என்னுடைய அம்மம்மா வீட்டிலே வந்து, உன்னை யார் அடிக்கிறார்கள் என்று பார்ப்போம் வா என்று சொல்லி என்னை அடிப்பதற்கு அந்த இடத்திலே ஒரு பலசாலி நிற்கிறார், ஊரில் பிரபலமானவர்.
அவரை சூழ அவரோடு சேர்ந்து அவருடைய கூட்டங்கள் நிற்கிறார்கள். அந்த இடத்திலே என்னுடைய தகப்பனார் இப்படியாக என்னை கரத்தை பிடித்து கூட்டிக் கொண்டு வருகிறார். யார் அடிக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த இடத்திலே வருகின்ற வேளையிலே அந்த சண்டித்தனம் காட்டுபவர், அந்த பலசாலி இப்படியாக கொட்டனோடு நிற்கிறார். அவர் என்னுடைய தகப்பனையும் நோக்கி என்னையும் நோக்கி இப்படியாக வருகிறார். வருகின்ற வேளையிலே எங்களை கிட்ட நெருங்கி விட்டார். பின்பு பார்த்தோமாக இருந்தால் அப்படியே எப்படி நெருங்கி வந்தாரோ அப்படியே பின்னோக்கி நகர்ந்து நகர்ந்து போய் அப்படியே எங்களை போக வழிவிட்டு அப்படியே பின்னுக்கு போய்விட்டார். அந்த இடத்திலே பார்த்தேன், எனக்கு ஆச்சரியம். இப்படியாக என்னுடைய தகப்பனாரையும் என்னையும் அடித்திருக்கலாம். அவர் ஒரு பலசாலி, அதைவிட அவரோடு கூட இன்னும் பலசாலிகள், இன்னும் ஜனக்கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர் அடித்தால் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு அடிப்பார்கள். அப்படியான ஒரு நிலைமையிலே இப்படி எங்களை அடிக்க வந்தவர் இப்படியாக பின்னோக்கி நகர்ந்து பயத்தோடு அப்படியாக பின்னோக்கி போவது போல போகிறார். அப்போ நான் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்ததற்கு பின்புதான் நான் சிந்திக்கிறேன், எங்களை காக்கும்படியாக, ஏனென்றால் என்னுடைய தகப்பனாரை தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பே அவருடைய கண்கள் கண்டது. என்னை இப்படியாக அவருடைய தேவனுடைய கண்கள் கண்டது. அப்படியான வேளையிலே அந்த ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருந்தது நிமித்தமாக அந்த இடத்திலே நாங்கள் பயமில்லாமல் சென்றோம். சென்ற வேளையிலே அந்த இடத்திலே காக்கப்பட்டோம். எங்களை தாக்க வந்தவர்கள் இப்படியாக பின்னிட்டு போனார்கள். இதெல்லாம் ஆண்டவராலே நடந்த காரியம். இப்படியாக என்னுடைய தகப்பனாரிடத்திலே பயம் இல்லாததுக்கு காரணம், அவர் சிறு வயது முதல் அநேக இடங்களுக்கு இப்படியாக செல்லுகின்ற வேளையிலே ஆபத்தான இடம்தான். ஆனால் யார் சென்றாலும் அந்த இடத்திலே ஆபத்து வரும். ஆனால் என்னுடைய தகப்பனார் செல்லுகின்ற வேளையிலே ஆபத்து அந்த இடத்திலே அவருக்கு நேரிடவில்லை. அந்த அனுபவத்தின் மூலமாக அவர் ஒன்றுக்கும் பயப்படாமல் இப்படியாக வாலிப வயதுகளை கடந்து சென்று இப்படியாக பயமில்லாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு காரியம், இப்படியாக கொழும்புக்கு, என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு கொழும்புக்கு என்னை கூட்டிக் கொண்டு போகிறார் என்னுடைய தகப்பனார். போகின்ற வேளையிலே இந்திய நாமி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே இபிடிபிக்காரர் அந்த கொழும்புக்கு போகின்ற வழியிலே ஓமந்தை பகுதியை நினைக்கிறேன், அந்த பகுதியிலே மறித்து விட்டார்கள். மறித்து பஸ்ஸை விட்டு என்னையும் என்னுடைய தகப்பனாரையும் இப்படியாக இறக்கி விட்டார்கள். என்னுடைய தகப்பனாருக்கு அந்த இபிடிபிக்காரர் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை இந்த இடத்துல இறக்கிவிட்டு நீ பஸ்ஸில் ஏறிப்போ, ஏனென்றால் இவர் எங்களுக்கு தேவை, இவருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும், இவரை எங்களுடைய இயக்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொன்ன வேளையிலே என்னுடைய தகப்பனார் சொன்னார், என்னுடைய மகன் வராமல் நான் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நான் நகர மாட்டேன் என்று சொல்லி. அப்போ என்னுடைய தகப்பனாருக்கு அந்த இபிடிபிக்காரர் சொல்லுகிறார், நீ போகாவிட்டால் உன்னை சுட்டு விடுவோம் என்று துவக்கை தூக்கி இப்படியாக நெஞ்சிலே வைக்கிறார். என்னுடைய தகப்பனார், கடைசி மட்டும் நான் போக மாட்டேன், என்ற பிள்ளையை நான் கூட்டிக் கொண்டு தான் போவேன் என்று சொல்லி பயம் இல்லாமல் அந்த இடத்திலே இருந்தார். இருந்த வேளையிலே திடீரென்று இன்னொரு இபிடிபிக்காரர் அங்கிருந்து இன்னொருவர் துவக்கோடு வருகிறார். துவக்கோடு வந்து என்னுடைய தகப்பனாருக்கு நேர நெஞ்சிலே துவக்க வைத்த அந்த நபருக்கு இந்த இன்னொரு இபிடிபிக்காரன் அந்த என்னுடைய தகப்பனாரை வெறுட்டின அந்த நபருக்கு துவக்கை வைத்து, இப்பொழுது நீ இந்த பெரியவரையும் இந்த மகனையும் அவருடைய மகனையும் நீ போகவிடாவிட்டால் உன்னை சுட்டு விடுவேன் என்று சொல்லி வெறுட்டி என்னையும் என்னுடைய தகப்பனாரையும் இப்படியாக பஸ்ஸில் ஏற்றி தொடர்ந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும்படியாக அனுமதித்தார். அப்படியாக அந்த இடத்திலும் அந்த நேரம் எனக்கு தெரியவில்லை எப்படி இந்த காரியம் நடந்தது என்று. இன்று எனக்கு தெரிகிறது, ஆண்டவருடைய கிருபை என்னோடும் என்னுடைய தகப்பனோடும் இருந்ததன் நிமித்தமாக இப்படியான காரியங்கள் நடந்தது என்று. பிரியமானவர்களே, அப்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையிலே செய்தார். தகப்பனை கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்வித்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒன்று, சுனாமி வந்த வேளையிலே என்னுடைய தகப்பனாரை வெள்ளம் இப்படியாக அடித்து கொண்டு போனது. அடித்து கொண்டு போன வேளையிலே எங்களுடைய ஊராக்கள் இப்படியாக அவரை வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடும் என்று ஆபத்தான ஒரு நிலைமையிலே, ஒரு கோரமான நிலைமையில கயிறை எறிந்து என்னுடைய தகப்பனாரை கயிறை பிடிக்க சொன்னார்கள். அந்த வேளையிலே கயிறை பிடித்த வேளையிலே படுகாயங்களோடு என்னுடைய தகப்பனார் இப்படியாக மீட்கப்பட்டார், அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த இடத்திலும் ஆண்டவர்
என்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்தார் பிரியமானவர்களே. அப்படியாக நான் சுனாமி வந்த வேளையிலே நானும் இந்த தேசத்திலிருந்து என்னுடைய தகப்பனாருக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்தார். என்னுடைய தகப்பனை தேவன் தாமே காப்பாற்றினார் அந்த இடத்துல. இப்படியாக காலங்கள் கடந்து ஓடின. என்னுடைய தகப்பனாருக்கு எக்ஸிமா என்கின்ற ஒரு வியாதி இருந்தது. காலிலே இப்படியாக முழங்காலை கீழே ஒரு சிரங்கு போல புண் இருக்கும், சொரிந்து அது கடிக்கும், சொரிந்து கொண்டிருப்பார். அதோடு கடற்தொழில் செய்து எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய தகப்பனார் இப்படியாக பராமரித்தார். அதற்கு தேவன் கிருபை செய்தார். அப்படியாக வியாதியோடும் எங்களை அவர் கண்கலங்காமல் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு தகப்பனாக எங்களை இப்படியாக பாதுகாத்தார், எங்களுக்கு உழைத்தார். அப்படியான நேரத்திலே இப்போ 7-8 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு ஆஸ்மா வியாதி இப்படியாக இருந்தது. அந்த ஆஸ்மா வியாதியின் நிமித்தம் அவரை ஹாஸ்பிட்டலிலே கொண்டு போய் அனுமதித்த வேளையிலே அந்த விடயம் எனக்கு தெரியாது. அது ஸ்ரீலங்காவில் நடக்கிறது. நான் இந்த பெல்ஜியம் தேசத்தில் இருக்கின்ற வேளையிலே என்னுடைய தகப்பனாரே ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து விட்டார்கள். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்பதாக என்னுடைய தாயாரிடத்திலே, என்னுடைய சகோதரிகளிடத்திலே என்னுடைய தகப்பனார் சொன்ன ஒரு விடயம், மோகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் இப்படியாக வியாதியாக இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் என்று சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்படியாக என்னுடைய தகப்பனார் ஆலோசனை சொல்லிவிட்டு, அவரால் இயலாத ஒரு நிலைமையிலே உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேளையிலே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறார்கள். ஆனால் இந்த விடயம் எனக்கு தெரியாது. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன விடயமும் அவர் இப்படியாக வியாதிப்பட்டிருக்கிறார் என்கிற விடயமும் எனக்கு தெரியாது. அன்றைய தினத்திலே நான் வேலை செய்வதற்காக வேலைத்தளத்துக்கு போய் வேலை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் என்னோடு அநேகந்தரம் பேசியிருக்கிறார். என்னுடைய உள்ளத்திலே இருதயத்திலே இப்படியாக பேசுகின்றதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே அந்த நாளிலே என்னுடைய தகப்பனாருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த நாளிலே என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசுகிறார், இப்படியாக உன்னுடைய தகப்பனார் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினை என்று சொல்லி. அப்படியாக சொல்லுகின்ற வேளையிலே எனக்கு தெரியுது, அது ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவர் பேசுகிற விதத்தை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் பேசுகிறார், என்னுடைய உள்ளத்திலே பேசுகிறார். உன்னுடைய தகப்பனார் உனக்கு செய்த நன்மைகளை, சிறு வயது தொடங்கி இந்நாள் வரைக்கும் உன்னுடைய தகப்பனார் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினை என்று சொல்லி. அப்போ நான் ஆண்டவர் காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை என்னோடு பேச மாட்டார் என்று எனக்கு தெரியும். அதன் நிமித்தமாக என்னுடைய தகப்பனார் சிறு வயது முதல் எனக்கு செய்த நன்மைகளை இப்படியாக நான் நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். இப்படியாக நான் பயந்து கொண்டிருந்த காரியங்களில் எல்லாம் என்னுடைய தகப்பனார் எனக்கு துணை நின்று என்னை காப்பாற்றினார். என்னை அடிக்க வந்த வேளையிலே அந்த இடத்திலே என்னைக்கு துணை நின்று காப்பாற்றினாரே. இப்படியாக என்னை கொழும்புக்கு போகிற வழியிலே பிடித்து கொண்டு போக இருந்த நேரத்தில் என்னை காப்பாற்றினார். நான் அநேகம் தரம் இயக்கத்துக்கு போக இருந்தேன். இயக்கத்துக்கு நான் போன வேளையிலும் என்னுடைய தகப்பனார் இப்படியாக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி என்னை இயக்கத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்தார். அது ஒரு தரம் இரு தரம் இல்லை, அநேகம் தரம். அப்படியே எத்தனை பேர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நடந்திருக்கும் முதலியில் என்னுடைய தகப்பனார் என் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் விடாப்பிடியாக அந்த இயக்கத்துக்கு போன என்னை இப்படியாக பிரித்தெடுத்து என்னை கூட்டிக் கொண்டு வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பினார். அநேக காரியங்களை நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, என்னுடைய தகப்பனை கொண்டு நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி அப்பா என்று சொல்லி துதித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே என்னுடைய சகோதரி சுவிட்சர்லாண்டிலேருந்து இப்படியாக டெலிஃபோன் அடிக்கிறார். உன்னுடைய தகப்பனாருக்கு எங்களுடைய தகப்பனாருக்கு இப்படியாக சரியான வியாதியாக போய்விட்டது, சீரியஸாக இருக்கிறார். டாக்டர்கள் எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள். ஏனென்றால் அவருடைய பல்ஸ் எல்லாம் குறைந்து போய் அவர் பிழைக்க மாட்டார் என்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறார். அப்படியாக நீ உன்னுடைய மனதை திடப்படுத்தி கொள் என்று சொல்லி அந்த வேளையிலே அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ஆண்டவர் என்ன காரணத்துக்காக இப்படி என்னுடைய தந்தையார் எனக்கு செய்த நன்மைகளை நினை என்று சொன்னார் என்று சொல்லி அப்பொழுது நான் சிந்தித்து என்னுடைய சகோதரிக்கு சொன்னேன்,
என்னுடைய தகப்பனாருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடுவதில்லை. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் பரிபூர்ண சுகமாகி வீட்டுக்கு வருவார் என்று சொல்லி என்னுடைய சகோதரிக்கு நான் இப்படியாக அவை திடப்படுத்தினேன். ஆனாலும் என்னுடைய சகோதரி அதை கேட்பதாக இல்லை. ஏனென்றால் சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. மோகன், சூழ்நிலையை புரிஞ்சுகொள், இப்படியாக சூழ்நிலை இருக்கிறது, மனதை திடப்படுத்தி கொண்டு. நான் சொன்னேன், ஒன்றுக்கும் கவலைப்படாதே, என்னுடைய தகப்பனார் மீண்டும் வீட்டுக்கு சுகத்தோடு வருவார் என்று சொல்லி என்னுடைய சகோதரியை திடப்படுத்தினேன். அப்படியாக தொடர்ந்து என்னுடைய தகப்பனாருக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். வேலை தளத்திலிருந்து வேலை முடிந்து நான் ட்ராமிலே வீடு திரும்பி கொண்டிருந்த வேளையிலே என்னுடைய சகோதரன், பெல்ஜியம் தேசத்தில் இருக்கிறதான என்னுடைய சகோதரன், அவரும் ஃபோன் பண்ணினார். மோகனை மனசை திடப்படுத்தி கொள்ளுங்க, டாக்டர் மேரெல்லாம் இயலாதுண்டு கைவிட்டுட்டாங்க, பல்ஸும் நல்லா குறைஞ்சி வந்துட்டுது, அப்போ ஒன்றும் செய்யலாது, தெரியும் தானே, அவருக்கு வயதும் போயிட்டு தானே, அப்படி என்று சொல்லி என்னை திடப்படுத்தினார். அப்பொழுது நான் சொன்னேன், காரியம் எப்படியாக இருந்தாலும் சரி, பல்ஸ் குறைஞ்சாலும் சரி, டாக்டர்கள் முடிந்ததென்று சொன்னாலும் சரி, ஆனால் என்னுடைய தகப்பனார் நல்ல பரிபூரண சுகத்தோடு வீடு திரும்பி வருவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதே. நானும் கவலைப்படவில்லை. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய தகப்பனாரை காப்பாற்றுவார் என்று சொல்லி அந்த இடத்திலே அவருக்கும் நான் இப்படியாக அவரையும் திடப்படும்படியான காரியங்களை சொல்லி இப்படியாக சொன்னேன். பிரியமானவர்களே, பிறகு சற்று நேரத்துக்கு பிறகாக இப்படியாக எனக்கு ஃபோன் கால்கள் இலங்கையிலிருந்தெல்லாம் வருகிறது. என்னுடைய தகப்பனாருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறது. அவருடைய நாடி துடிப்புகள், பல்ஸுகள் எல்லாம் கூடிக்கொண்டு வருகிறது. டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், இப்படியே கூடிக்கொண்டு வந்தால் என்னுடைய தகப்பனாருக்கு சுகமாகிறதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த வேளையிலே நான் சந்தோஷமாக இருந்தேன். என்றால் ஆண்டவர் காரணம் இல்லாமல் ஒருவரோடும் பேசுவதில்லை. அவர் இப்படியாக உன்னுடைய தகப்பனார் செய்த நன்மைகளை நினை என்று சொன்னதே என்னுடைய தகப்பனாருக்காக நான் ஜெபிக்க வேண்டும், அவரை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசித்தேன். அப்படியாக இருந்த வேளையிலே என்னுடைய தகப்பனார் சுகமானார், இப்படியாக வீடு திரும்பினார். பிரியமானவர்களே, அப்போ அந்த நாளிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும், இப்பொழுது 7 வருஷத்துக்கிட்ட ஒவ்வொரு நாளும் என்னுடைய தகப்பனாரோடு நான் காலையிலே ஃபோன் பண்ணி அவரோடு ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்து ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிப்பேன். அப்படியாக ஜெபிக்கின்ற வேளையிலே அவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், மனதார ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நான் ஃபோன் பண்ணாவிட்டாலும் அவர் ஃபோன் பண்ணி இப்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்பார். அப்படியாக நான் என்னுடைய தகப்பனாரோடு அனுதினமும் ஃபோன் மூலமாக இலங்கை தேசத்தில் இருக்கும் அவரோடு சேர்ந்து ஜெபித்தேன். அவருக்குள்ளே விசுவாசம் இப்படியாக பெருகிட்டு, அப்போ நான் 2023ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு ஃபேமிலியாக போகின்ற வேளையிலே என்னுடைய தகப்பனாரிடத்திலே கேட்டேன். ஐயாண்டு தான் கூப்பிடுவேன் என்னுடைய தகப்பனாரை, அப்பா ஆண்டு இல்லை, ஐயாண்டு தான் கூப்பிடுவேன். ஐயா, உங்களுக்கு வியாதியாக இருந்தீங்க, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, அப்படி இருந்த வேளையில் நீங்கள் சுகம் பெற்று வீட்டை வந்துட்டீங்க, அப்போ அந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டேன். அவர் சொன்னார், தான் சுயநினைவில்லாமல் கிடந்தேன், தனக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. அப்படி ஏனென்றால் சரியாக கஷ்டப்பட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், வேதனை தாங்க முடியாமல் சுயநிலம் இல்லாமல் கிடந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு தரிசனம், ஒரு கனவு ஒன்று வந்தது. நீ இப்படியாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என் தலையை எப்படி தடவுகின்ற வேளையிலே நான் இப்படியாக முழிக்கிறேன். முழித்து பார்த்தால் நீ இல்லை, ஆனால் என்னுடைய உறவினர்கள் அந்த இடத்திலே இப்படியாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே நான் சுய நினைவு வந்து கண் விழித்தேன் என்று சொல்லி அந்த இடத்திலே என்னுடைய தகப்பனார் ஒரு அந்த தரிசனத்தை கண்டார். நான் போய் அவருடைய தலையை தடவுவது போல, தடவின வேளையிலே அவர் உயிர் பிழைத்தது போல இப்படியாக தரிசனம் கண்டார். அப்படியாகவே அந்த இடத்திலே தேவன் உயிரை கொடுத்தார் என்னுடைய தகப்பனாருக்கு. அவர் சுகமடைந்தார், வீடு வந்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு சந்தோஷமான விடயம்! ஏனென்றால் இப்படி ஆபத்து வருகிறது, என்னுடைய தகப்பனார் சுயநமாக இருக்கிறார் என்று எனக்கு சொல்லி என்னை ஜெபிக்க வைத்து அந்த இடத்திலே சுகத்தை கொடுத்தார். நல்ல ஒரு தெய்வம். இன்றும் நான் என்னுடைய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், என்னுடைய தகப்பனாரை இப்படியாக காப்பாற்றி வைத்தது நிமித்தம்.
இப்படியாக காலங்கள் கடந்தோடின. ஆண்டவரை குறித்து என்னுடைய தகப்பனாருக்கு நான் அதிகமாக எடுத்து சொன்னேன். ஆண்டவருடைய அன்பை அவர் உணர்ந்து கொண்டார். ஒன்று ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவரை குறித்ததான விசுவாசம் அவருக்குள்ளே வந்து என்று எப்படி அறிந்து கொண்டேன் என்றால், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். இடையில் ஒரு வியாதி உண்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கணும். அப்பொழுது தான் இவற்ற வயதுக்கு அந்த இடத்துல தங்கி இருந்து சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் இவர் இடையிலே தான் வீட்டை போகணும் என்று சொல்லி, ஏனென்றால் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர், பிறகு என்ன டாக்டர் மேர் என்று போட்டு நான் வீட்டை போக போகிறேன் என்று சொல்ல, டாக்டர் மேர் சொல்லிச்சுன்னா இது ஆபத்தான காரியம், நீங்கள் இங்கே நின்று இதை சுகப்படுத்திட்டு தான் போகணும், இல்லாட்டிக்கு உங்களுக்கு வீட்டை போனால் ஏதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்ல, இல்லை நான் வீட்டை போக போகிறேன்டா. அப்போ நீங்கள் வீட்டை போகிறதா இருந்தால் இந்த ஃபோமில் கையெழுத்து வச்சுட்டு போங்கோ, ஏதாவது நடந்தால் நீங்கள் தான் பொறுப்புண்டு. அவர் கையெழுத்தை வச்சுட்டு ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார்ன்ட்டு வீட்டை வந்துட்டார். ஆரோக்கியமாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். இப்படியாக ஆண்டவரை குறித்ததான விசுவாசம், கர்த்தர் என்னோடு இருக்கின்ற வேளையிலே எனக்கு என்ன பயம் என்று சொல்லி அவர் அந்த நிலைமையிலே ஒரு விசுவாசம் வீரனாக திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருந்த வேளையிலும் காலங்கள் கடந்தோடன நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தார். அநேக நாள் அநேக வருடங்கள் இருந்தார். இருந்த வேளையிலும் ஒரு நாள் என்னுடைய தகப்பனாருக்காக ஏப்ரல், நான் நினைக்கிறேன் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம், இப்படியாக நான் என்னுடைய தகப்பனாரோடு இப்படியாக ஜெபிச்சு கொண்டிருக்கின்ற வேளையிலே என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் இப்படியாக என்னுடைய இருதயத்தில் ஏவினார். அந்த வார்த்தை வந்து, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜீவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி அந்த வார்த்தையை என்னுடைய தகப்பனாருக்கு சொல்லி ஜபிக்கும்படியாய் என்னுடைய இருதயத்தில் ஏவப்பட்டேன். அந்த இடத்திலே சொல்லி ஜபித்தேன். அடுத்த நாள் பார்த்தேனாக இருந்தால் அடுத்த நாள் ஃபோன் கால் வருகிறது. என்னுடைய தங்கச்சியாருடைய கணவன் இப்படியாக அவர் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனாரை ஹாஸ்பிட்டலுக்கு திடீரென்று கொண்டு போனோம், ஏனென்றால் அவரால் இயலாமல் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு, நான் நினைக்கிறேன் 2ஆம் தேதி அப்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன், 2-3ஆம் தேதி இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம். அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட உயிர் போனது என்கின்ற ஒரு நிலைமையில் திரும்ப எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவரை திரும்ப ஒரு நிலைமையை கொண்டு வந்து இப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, முடிந்தால் எல்லாரும் வாங்கோ என்று சொல்லி என்னையும் என்னுடைய சகோதரியையும் இப்படியாக முடிந்தால் வரும்படியாக சொன்னார்கள். அந்த இடத்திலே நான் ஆண்டவரிடத்திலே இப்படியாக ஜெபித்தேன். ஜெபித்த வேளையிலே அழுதேன். என்னுடைய தகப்பனாரோடு ஒவ்வொரு நாளும் நான் இப்படியாக ஜெபிப்பேன். இப்பொழுது அவர் ஒரு மோசமான ஒரு நிலைமையிலே கண்டிஷனில் இருக்கிறார். என்ன ஆண்டவரை செய்வது, இனி யாரோடு நான் ஜெபிப்பேன் என்று சொன்ன வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நீ உடனடியாக ஸ்ரீலங்காவுக்கு உன்னுடைய தகப்பனாரிடத்திலே நீ செல் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த வேளையிலே நான் உடனடியாக டிக்கெட்டை புக் பண்ணி நான் சென்றேன். சென்ற வேளையிலே என்னுடைய சகோதரி குடும்பம் வந்தது. அந்த இடத்துல சென்ற வேளையிலே என்னுடைய தகப்பனாருடைய இருதயத்திலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வாஞ்சை இருந்தது. ஆனால் சூழ்நிலைகள் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை ஞானஸ்தானம் எடுப்பதற்கு. இப்படியாக விமானத்திலே நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன்னுடைய தகப்பனாருக்கு ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லி, அந்த இடத்திலே நான் விசுவாசத்தோடு அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரியினுடைய பிள்ளைகள் எல்லோரும் வருகிறார்கள். வந்த வேளையிலே கொழும்பிலிருந்து இப்படியாக நாங்கள் ஒரு மினி பஸ்ஸிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு போய்விட்டோம். போகின்ற வேளையிலே என்னுடைய இருதயத்திலே என்னுடைய தகப்பனாருக்கு நான் போன உடனே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் மனசிலே சிந்தித்திருக்கின்றேன். அந்த வேளையிலே என்னுடைய அந்த மந்திய ஹாஸ்பிட்டலில் நான் இறங்குகின்ற வேளையிலே பதட்டத்தோடு போகிறேன். இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்கின்ற வேளையிலே என்னுடைய உறவினர்கள் என்ன சொல்லுவார்களோ, எதிர்ப்பு தெரிவிப்பார்களோ என்னவோ என்று சொல்லி நான் இப்படியாக பதறிக்கொண்டு ஒரு
பதட்டத்தோடும் ஒரு 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 என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு நிலை தெரியாமல் அந்த இடத்துல போகின்ற வேளையில் ஒரு ஆட்டோ வந்து அந்த இடத்துல இருக்கிறது. அந்த ஆட்டோவுக்குள்ளே இருந்து ஒரு பாட்டொண்டு என்னுடைய காதிலே தொனிக்கின்றது. இப்படியாக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, என்னாலும் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ. இந்த பாடல் என்னுடைய காதிலே கேட்கிறது. அந்த ஆட்டோவுக்குள்ளே சத்தமாக போட்டிருக்கிறார். அந்த சகோதரனுக்கு சொன்னேன், நன்றி, என்னை இந்த பாட்டு பலப்படுத்தி இருக்கிறது அப்படி என்று சொல்லி போட்டு, அவரை யார் என்று அந்த நேரம் எனக்கு தெரியாது, இப்படியாக சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பயமும் நீங்கி ஒரு துணிந்த ஒரு மகனாக ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்வதற்கு அந்த இடத்திலே போகிறேன். போய் என்னுடைய தகப்பனாரை பார்த்தேன். பார்த்த வேளையில் அவர் கண் விழித்து என்னை பார்த்து சொன்னார், என்னுடைய பேரை சொன்னார். சொன்ன வேளையிலே அந்த இடத்திலே நான் என்னுடைய தகப்பனாருக்கு சொன்னேன், பயப்படாதே எங்க ஐயா பயப்படாதே எங்கோ, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்று. அவர் ஆமேன் ஆமேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா அப்பாவை ஐயாண்டு தான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே அநேக நாள் வாஞ்சியாக இருந்தது. இப்பொழுது நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் தரவாண்டு கேட்டேன். தாண்டு சொன்னார். அந்த இடத்திலே தண்ணியை எடுத்து அவருடைய தலையிலே ஊற்றி அவருக்கு பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவர் சந்தோஷமாக இருந்தால் அதற்கு பிறகு 3 நாட்கள் இரவும் பகலுமாக அவரோடு கூட இருந்து, ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து அவருடைய தலையை தடவி விட்டு அவருடைய காதிலே இரவு பகலாக ஆண்டவருடைய பாடல்களை என்னுடைய சொந்த குரலிலே பாடி அவருக்கு இப்படியாக தைரியப்படுத்தினேன். அவரை இடைக்கிடை நான் கேட்பேன், இப்படியாக ஐயா நீங்கள் பயப்படுறீங்களா எதுக்குமென்ற. அவர் சொன்னார், ஒன்றுக்கும் பயப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உறுதியாக இருந்தார். அப்பொழுது 8ஆம் தேதி, இன்று 8ஆம் தேதி அவருடைய நிலைமையில் 8ஆம் தேதி அவர் ஆண்டவரிடத்திலே இப்படியாக சென்றார். அந்த இடத்திலே கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அந்த வேளையிலும் என்னுடைய தாயார் சகோதரிகள் அவர்களிடத்திலே என்னுடைய தாயாரிடத்திலே என்னுடைய தகப்பனார் சொல்லியிருந்தார், நான் இறந்தால் என்னுடைய மகன் இப்படியாக மோகன் வருவான், அவன் கிறிஸ்தவ முறைப்படி காரியங்களை செய்வான், அதற்கு நீ ஒரு தடையும் சொல்லக்கூடாது என்று சொல்லி என்னுடைய தாயாரிடத்திலே சொல்லியிருந்தார். என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாருக்கு சொல்லியிருந்தார். அந்த வேளையிலே அவன் தன் முறைப்படி செய்கின்ற வேளையில் நானே தடுக்க போகிறேன், அவனை செய்ய நான் விடுவேன் என்று என்னுடைய தகப்பனாருக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அதன்படியாக நான் அந்த இடத்துல என்னுடைய தகப்பனார் 8ஆம் தேதி கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். அந்த ஹாஸ்பிட்டல்லே நான் இருக்கின்ற வேளையிலே என்னுடைய சகோதரி எனக்கு சொல்லுகிறார், நீ உன்னுடைய முறைப்படி என்னுடைய தகப்பனாருக்கு காரியங்களை செய்யண்டு. நான் வீட்டை போனேன். வீட்டை வந்த வேளையில் என்னுடைய தாயாரன் சொன்னார், உன்னுடைய தகப்பனார் இப்படியாக உன்னுடைய முறைப்படி கிறிஸ்தவ முறைப்படி அடக்க ஆராதனை செய்யும்படியாக கேட்டுக்கொண்டார், அதன்படியே செய் என்று சொல்லி என்னிடத்திலே சொன்னார். அந்த வேளையிலே நான் சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி என்னுடைய தகப்பனை இப்படியாக நித்திய ஜீவனிலே இளைப்பாரும்படியாக அவர் அருள் செய்திருக்கிறார். என்னுடைய தகப்பனார் பரம சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்.